தற்போதைய அண்மை செய்தி. அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமை சம்பவம் எதிரொலியாக விடுதி நேரத்தில் எந்த மாற்றமும் இல்லை என பதிவாளர் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கீதன். கீதன், வணக்கம். விவரங்கள். வணக்கம். அண்ணா பல்கலைக்கழகத்தில் இந்த ஆண்டு குறிப்பாக இந்த விடுமுறை முடிந்து வருகின்ற 6ஆம் தேதி, அதாவது நாளை முதல்ல கல்லூரி திறக்கப்படுகின்றது. இதற்காக பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகளை அண்ணா பல்கலைக்கழகம் வெளியிட்டிருக்கின்றது. அண்ணா பல்கலைக்கழகத்தின் பதிவாளர் ஒவ்வொரு துறையினுடைய தலைவர்களுக்கும் அதே போல கல்லூரி முதல்வர் பின்பற்றப்பட வேண்டிய விதிமுறைகள் உள்ளிட்ட அந்த விதிமுறைகளை வெளியிட்டிருக்கின்றார். அதில் தற்பொழுது ஏற்கனவே அந்த பாலியல் வன்கொடுமை சம்பவத்திற்கு பின்னர் விடுதி நேரத்தில் மாற்றம் இருக்கும் என்று ஒரு தகவல் வெளியானது. ஆனால் அந்த வகையில் எந்த விதமான மாற்றமும் செய்யாமல் பழைய விதிமுறையின்படியே விடுதி நேரத்திற்கு மாணவர்கள் உள்ளே வருவது, வெளியே செல்வது உள்ளிட்ட நேரங்கள் பின்பற்றப்படும் என்று தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திற்குள் மாணவர்கள் கார் மற்றும் இருசக்கர வாகனங்களை பயன்படுத்தாமல் மிதிவண்டிகளை முடிந்த அளவிற்கு பயன்படுத்த வேண்டும் என்கின்ற பரிந்துரையும் வழங்கப்பட்டிருக்கின்றது. அதே போல மாணவர்கள் கட்டாயம் பல்கலைக்கழக வளாகத்தில் ஐடி கார்டு அணிய வேண்டும் என்று தற்பொழுது கட்டாயம் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல வெளி வாகனங்கள் பல்கலைக்கழக வளாகத்திற்குள் நிறுத்துவதற்கு அனுமதி இல்லை என்றும், அவ்வாறு வாகனங்கள் நிறுத்தப்பட்டிருந்தால் அந்த வாகனங்களை வெளியேற்ற வேண்டும் என்றும் அண்ணா பல்கலைக்கழகம் தரப்பில் தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த விதிமுறைகளை மாணவர்கள் மற்றும் பேராசிரியர்கள் கட்டாயம் பின்பற்றப்பட வேண்டும் என இந்த சுற்றறிக்கையின் மூலமாக பதிவாளர் தெரிவித்துள்ளார். விவரங்களுக்கு நன்றி கீதன்.